ராஜ்யத்துல பூஜ்யம் காண்பவர் எடப்பாடி பழனிசாமி, பூஜ்யமா இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு ரைமிங்கா பேசி அதிமுகவுக்கே டஃப் கொடுத்திருக்காரு அமைச்சர் ரகுபதி. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? ராஜ்யத்தில் பூஜ்யத்தை காண்பவர் அவர், பூஜ்யத்தில் இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் எங்களுடைய தலைவர். அடுத்த தேர்தல் 10,000 அறிவிச்சிருக்காரு, உதவித்தொகையா 10,000. அவர் எதை வேணாலும் தேர்தல் நேரத்துல அறிவிச்சிட்டு போற பழக்கம் அவருக்கு. ஆனால் அறிவித்ததையெல்லாம் நிறைவேற்றுகிற பழக்கம் தான் எங்களுக்கு. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் 10,000 இல்ல, அவர் 15,000 கூட அறிவிப்பாரு. இப்ப டெல்லியில என்ன நடந்துச்சு, அறிவிச்சாங்க, கொடுத்தாங்க, ஒரு மாசம், அடுத்தடுத்து நிறுத்திட்டாங்க. அது போலதான் எடப்பாடி, அவர் ஆட்சிக்கு வர முடியாது, அதனால அவர் தரவும் முடியாது, அதனால 1,00,000 ரூபாய் அறிவிக்கலாம். ஏன் 10,000 ரூபாய் அறிவிச்சாருங்கிறதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவரால் கொடுக்க முடியாது, அவர் ஆட்சிக்கு வரவும் முடியாது. என்னங்க வர வர எடப்பாடி பழனிசாமியை எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்பெல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ காங்கிரஸ் திமுக பக்கம் வருவோம். கிறிஸ் சோடாங்கர் எல்லாம் ஆளே இல்ல, ராகுல் காந்தியோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ரகுபதி அசால்ட் பண்ணிருக்காரு. தொடர்ந்து காங்கிரஸ் சோடங்கர் தொடர்ந்து பேசிட்டு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஆனா திமுக சோடங்கர் பேசுறது அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. அதில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அகில இந்தியாவிலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு மற்ற தன்னுடைய தோழமை கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து சென்றதாக ஒரு வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாறை கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே நிச்சயமாக அவர் எந்த காலத்திலும் தன்னை விட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற நல்ல குணம்தான் எங்கள் தலைவரிடத்தில் இருக்கிறது. அமைச்சர் ரகுபதி எடப்பாடி பழனிசாமிய கலாச்சார், அது மட்டும் இல்லாம கூட்டணியில இருக்கிற கிறிஸ் சோடாங்கரையும் கலாச்சார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த பேசி இருக்காரு. தேர்தல் வெற்றிய மனசுல வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவசர கதியில புதிய திட்டங்களா தொடக்கி வைக்கிறாரு. மக்களை ஏமாற்றும் தந்திர மாடல் தான் திமுக திராவிட மாடல் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு. இன்றைக்கு தேர்தல் வந்து விட்டது, கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், அதுக்கு தான் எல்லா துறைகளிலுமே அவசர கோலத்தில் கமிஷனுக்காக டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்றங்களை கடுமையாக இன்றைக்கு கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குவாரி வைத்திருக்கின்றவர்கள், ஜல்லி கிரசர் வைத்திருக்கின்றவர்கள், அவர்களை மிரட்டி பணம் பறிக்கின்ற செயலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டுக்கிட்டது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். எனக்கு அந்த கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் அந்த இலாக்காவுடைய அமைச்சர் அவளிடத்திலே பணத்தை பறிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எச்சரிக்கை விடுகிறோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிற எவராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இத்தோட விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? இன்னும் நிறைய விஷயங்களை பேசினாரு. அதாவது திமுக ஆட்சியில பெண் போலீஸ்கே பாதுகாப்பு இல்லைன்னு அடிச்சு சொல்லிட்டாருங்க. அப்புறம் எப்படி பெண்கள் நிம்மதியா இருக்க முடியும்? இபிஎஸ் கேள்வி கேட்டிருக்காரு. அவசரமா பல திட்டத்தை அறிவிக்கிறார், அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறார். எங்கே அதுக்கு பணம் ஒதுக்குனீங்க? நீ அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவீங்க? இதை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர மாடல். திரு ஸ்டாலின் அவர்களே, அவசரமாக நீங்கள் ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பல அவசர கோலத்திலே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கவுடன் இந்த அவசர கோலத்திலே விடப்பட்ட டெண்டர் அத்தனையும் ரத்து செய்யப்படும். திரு கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் பாதுகாப்பு இருக்கிறாங்க. அங்க 2 இளைஞர்கள் போய் அந்த பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல் கொடுக்கிறார். இன்னைக்கு காவலருக்கே இப்படிப்பட்ட நிலைமை, மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குது?
இன்னைக்கு பயிரை வேலி காக்க வேண்டும். அதே போல மக்களை காப்பது காவல்துறை. அந்த காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?